பார்க்க முடியாது. பார்க்க முடியாதா? அப்போ என்ன விஷயம்? அவன் இருக்கானா இல்லையா? பார்க்கவே முடியாதுன்னு சொன்னால் ஆண் இல்லை, பெண் இல்லை, அல்ல அழியும் அல்ல, பார்க்கவும் முடியாதுன்ற அவன் இருக்கானா இல்லையா? உளன் அல்ல, இல்லை அல்ல. அவன் இருக்கான்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. என்ன விஷயம்னா பேணுங்கால் பேணும் உருவா. மறுபடியும் நீ எந்த உருவத்தை மனசுக்குள்ளே நினைத்துக் கொண்டு பார்க்கிறாயோ அந்த உருவமாகவே அவன் காட்சி வருவான். நீ மீனாட்சி என்று நினைத்துக் கொண்டு அவள் திருவடிகளை தேடி போவாய் என்றால் மீனாட்சி தான். நீ சிவன் என்று அவன் முன்னே நினைத்துக் கொண்டு முன்னே போனால் அவன் சிவன் தான். யார் என்னை எந்த வடிவத்தில் காண விரும்புகிறார்களோ அவருக்கு அந்த வடிவத்தை நான் காட்சிகிறேன் சொன்னார் இல்லையா? அதே வடிவம் தான். பேணுங்கால் பேணும் உருவாகும். என்ன விஷயம்? இந்த பொருளை போய் நம்ம தேடி சொல்ல முடியுமா? கோணை பெரிதுடைத்து என் பெம்மானை கூறுதலே. கடவுளை பற்றி சொல்லணும்னு சொன்னா அவன் இதுவா அதுவான்னு சொல்ல ஆரம்பிச்சோம்னா முடியாத காரியம்டா, முடியவே முடியாது. இப்படி என்னையா எப்படியா விட்டு நம்மாழ்வார் பெருமான் போறேன். நம்மாழ்வார் பெருமான் சொல்றாரு, அவனவன் தமதமன் அறிவறி வகை வகை அவரவர் இறையவர் குறைவில்லை. அவங்கவுங்க கும்பிட தெய்வம் இருக்கே, அவரவர் அவரவர் தமதம அறிவறி வகை வகை அவரவர் இறையவர் குறைவில்லை. அவரவர் இறையவர் குறைவிலர் அவரவர் இறையவர் விதிவழி அடையல் என்றாரே. அவங்கவுங்க கடவுளை அடைவதற்கு அவன் ஆணையிட்டான். நீ எந்த வடிவத்தை நீ பார்த்து ஒன்று ஒரு பொருள் உண்டு, இறைவன் உண்டு. அவர் இந்த உலகத்தை ஆட்சி படைத்துக் கொண்டிருக்கிறார். அவரால் சகலமும் சுழன்று கொண்டிருக்கிறது. காணும் பொருட்கள் எல்லாம் அவராகவே காட்சியளிக்கிறார். முன்னும் அவனே, பின்னும் அவனே, நேற்றும் அவனே, இன்றும் அவனே, நாளையும் அவரே இருப்பான். அவனை அவனாக காண்பதற்கு, அவனாக காண்பதற்கு நீ மனத்துணி உள்ளவனாக இருந்தால் அவன் காட்சி தருவான். ஆனால் அது யார் எப்படி வழிபட வேண்டும் என்று அவன் திட்டமிட்டு இருக்கிறானோ அவன் ஆணை அது அவரவர் விதிவழி அடையல் என்றாரே. இது நம்மால் வருமா? அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு? ஒரு பொருள் உண்டு, அந்த பொருளை வணங்கு, தேடு, போய் கும்பிடுவோம். அப்பா என்ன சொல்றாரோ அம்மா என்ன சொல்ற, கும்பிடு போய். ஆனால் தொடுக்கும் களவோடு பழம்பாடல் தொடையும் பயன். நீ வேதத்தை போய் படித்தீர்கள் என்றால் அதற்கான பயன் என்ன? ஒரு கடவுள் உண்டு என்று தெரிந்து கொள்கிறோம். கடவுள் உண்டு, நான் அல்ல. இந்த உலகை ஆட்சி படைக்கிறவன் ஒருவன் இருக்கிறான். அவன் தான் சகலத்தையும் படைத்தவன். அவனுக்கு பல்வேறு நாமங்கள் இருக்கின்றன. அறிஞர்கள் வெவ்வேறு பெயர்களால் அவனை அழைக்கிறார்கள். அவரவர் விதிவழி அடையில் இருக்கிறார்கள். நீ அவனை தெரிந்து கொள் என்று சொல்லுகிற மரபை உபனிஷத்தும் வேதங்களும் சொல்லுகின்றன. சரி, அப்படின்னா அவன் கிட்ட போறதுக்கு நான் என்ன செய்யணும்? ஒரு சயின்டிஸ்ட் இருக்காரு, அவர்கிட்ட போகணும்னா நம்ம எப்படி போகிறது? அட்மிஷன் வாங்கணும்ல, காலேஜில் அட்மிஷன் வாங்குறதுனா இல்லை இந்த காலத்தில் எளிதாக இருக்கா? எங்கள் நம்ம ஊரில் இங்கே எப்படின்னு எனக்கு தெரியாது. ஒரு இடத்துல போய் அட்மிஷன் வாங்கணும்னா எளிதாக உள்ளே விட்டுருவாங்களா? ஆசை நின்று கேட்கணும்னா அப்ளிகேஷன் போடணும் இல்லையா? அப்படின்னா எப்படியா அவர் எப்படி போய் பார்க்கறது? எப்படி பார்க்கணும்? வேற ஒன்றும் இல்லை. பிருகதாரண்ய உபனிஷத்தை சொன்னார், நதிகள் தன்னுடைய பெயர்களையும் வடிவத்தையும் இழந்துவிட்டு கடலை நோக்கி செல்கின்றன. நதிகள் அதுக்கு ஒரு பெயர் இருக்கு, அதுக்கு ஒரு வடிவம் இருக்கு. ஆனால் கால
போக்கில் அது தன் பெயரை இழந்து விடுகிறது, வடிவத்தையும் இழந்துவிட்டு கடலை நோக்கி சென்று விடுகிறது. கடல் யாரு? கடல் பொங்குவது சமயம் என்னும் நதிகள் எல்லாம் புகுந்து கலந்துட நிறைவாய் பொங்கு யோங்கும் கங்கு கரை காணாத கடல். அவன் கங்கு கரை காணாத கடல். அந்த கடலை நோக்கி சமயங்கள் எல்லாம் போய் சேர்கின்றன. அதுபோல நீ உன்னுடைய பல்வேறு வகையான தடைகள், எது மாணிக்கவாசகர் சாதி குலம் பிறப்பு எனும் தொழிற்பட்டு தடுமாறுகிறாய் அல்லவா, அவற்றை விட்டு விளங்க முடியுமா? அது மட்டுமல்ல, உனக்குள்ளே ஒரு அகங்காரம் இருக்கிறது, எனக்குள்ள ஒரு மேற்கீவு இருக்கு. நல்லா படிச்சாச்சுன்னு சொன்னா அதுக்கு ஒரு நினைப்பு. நம்ம படிச்சுட்டோம் அப்படின்னா அதுலேயும் பக்கத்தில் இருக்கிற வாங்கியிருக்கிற மார்க்கை பார்க்குறேன். அவர் 55 தான் வாங்கியிருக்காரு, நான் 85 வாங்கியிருக்கேன். 85 வாங்கினா சும்மா இருக்குமா? அவர் பார்க்க என் கழுத்து இங்கே திரும்புது. அவர் பேப்பரை டப்புன்னு படிச்சு வைக்கிறார், நான் பேப்பரை விரிச்சு காட்டுறேன். என்ன காரணம்? அப்புறம் ஒரு பெரிய திமிரு தான், ஒரு பெரிய நினைப்பு. இன்னொருத்தர் எனக்கு மேலே ஒருத்தர் 95 வாங்கியிருக்கான். அவன் அதை அப்படி பார்த்துட்டு அவனும் அமைதியா 95 இன்னும் 5 வாங்கணுமே நிற்கிறான். அவன் எனக்கு அந்த புத்தியில் 85லேயே நான் நிறைவாக போயிட்டேன். இவர் 55காரரு பரிதாபமாக பார்க்குறாரு. அவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? படிப்பு அது எனக்குள்ளே ஒரு திமிரை உருவாக்குகிறது. படிப்பு தானா? பணம் இங்கேருந்து பணம் நீங்கள் அனுப்புறது பார்த்தா இந்த மதுரையில் பேங்குகள் இருக்கு பாருங்க, வங்கியில் மேனேஜர் உள்ளே உட்காந்துருப்பார். நம்ம சாதாரண போய் பணம் எடுக்கணும்னு சாதாரண ஆள் போனால் இல்லைங்க டோக்கன் ஆகிட்டு போங்க. இப்போ பெரிய இங்கேருந்து பணம் நீங்கள் அனுப்புறீங்க டாலரில், அனுப்பின பணம் அங்கே வருதுனாக்கும் மேனேஜர் நீங்கள் எனக்கு அங்கே பணம் அனுப்பிச்சிருந்தீங்கன்னா நான் உள்ளே போன உடனே மேனேஜர் ஓடியாடா, அங்கே நிற்கிறீங்க, வாங்க உள்ளே வாங்க உட்காருங்க, எதுக்கு அங்கே போய் நிற்கிறீங்க? இது அவரை கூப்பிட்டு ஐயா ஐயா கிளார்க்கு சொல்கிறார், சொல்லிட்டு காப்பி ஊதி நமக்கு அண்ணன் எப்படி இருக்குன்றீங்க பார்க்குறோம். வெளியே பார்க்குற எட்டி வெளியே அங்கே இருக்கிறவன பார்க்குறான், இவனை மட்டும் ஏன் கூப்பிட்றாங்க? அப்புறம் பக்கத்தில் இருக்கிறவன் நிறைய காசு போட்டிருப்பேன், இல்லாட்டி லோன் வாங்கியிருப்பேன். அப்புறம் பக்கத்தில் இருக்கிற லோன் வாங்கினா கூப்பிட மாட்டான், இவன் பேங்குக்கே லோன் கொடுத்துருப்பான். அப்போ பணம் இருப்பது பார்த்தீங்களா, படிப்பு, பணம், அடுத்து பதவி. எந்த ஒரு இன்ஸ்டிடியூட்டில் போய் பதவினா லேசான விஷயமா? பதவினா ஒரு அதிகாரம் தானே. எங்கள் ஊர்லாம் கார்பரேஷன் கவுன்சில் ஜெயிக்கிறது வரைக்கும் திருத்தரும் வந்திருக்கிறார். அண்ணே 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 அப்படின்றார், அம்மா அப்படின்றார். ஜெயிச்ச பிற்பாடு பார்த்தீங்கன்னா அவர் போடுற சட்டம் இருக்க பாருங்க, இவருக்கு மட்டும் எங்கடா இவ்வளவு வழியாக இருக்கிறாங்க. மினிஸ்டர் போயிட்டு இருந்தான், அதுக்கு பேர் வேறு வச்சிருக்கான். ஹோட்டல் பெரிய பிரமாதமாக போட கட்சி அவர் வர தோரணையை பார்க்கணும். இப்போ நம்ம போய் தண்ணி வீட்டில் வந்து மழை பெஞ்சுன்னா வீட்டு வாசல் தண்ணி அடைச்சிக்கிட்டு அப்படியா? அப்போ சொல்லும் எப்போ இவரே தானே ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடி வீட்டு வாங்குறது ஐயா கேட்டவர் உன்னே ஒன்று ஒரு பதவி தான் கவுன்சிலரியா அப்படின்னா நம்ம ஊர் மந்திரிகள் எப்படி இருப்பாங்க? அந்த காரை விட்டு அவங்க இறங்கும்போது பார்க்குறேன், நமக்கு யோசனை இருக்கு, என்னைக்கிட்ட கார் வாங்கினான் பிக்ஷா தானே அங்கே வந்தான். அதுக்குள்ள பக்கத்தில் சொல்கிறேன், ஒரே கையெழுத்து தான். காரை கொண்டு போய் நிறுத்திட்டாங்க, இல்லை கார் நிறுத்திதாங்க.
அப்படின்னா அந்த பதவிக்கு போன உடனே ஒரு செல்வாக்கு இருக்கு பார்த்தீங்களா, அதை விட அந்த எந்த பதவியில் இவர் இருக்கிறாரோ அதிகாரம். நீங்கள் அநேக இடங்களில் நம்ம ஊரில் அரசு அலுவலகங்களுக்குள்ள போகிற பாருங்க, அரசு அலுவலகங்களுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஜவான் இருப்பார். அவர் தான் பயங்கரம், நந்தி மாதிரி. அவர் மறிச்சுக்கிட்டே நிற்பார். அவனா போய் முன்னே சொல்லிட்டா இருக்காரா, இன்னும் விஷயம் இருக்காரா, எதுக்குயா, இல்லை இருக்காரு என்னன்னு சொல்லியா, இல்லைங்க இருக்காரான்னு தெரிஞ்சுக்கிட்டு பிரிஞ்சு 10 நாள் ஆகும் போயிட்டாங்க. யார் இவர்? ஜவாலி தான். இப்போ உள்ளே போனால் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா என்ன சொல்லுது? படிப்பு, அப்புறம் பதவி, ஆனால் அதுக்கு மேலே அதிகாரம். இதெல்லாம் சேர 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 நமக்குள்ள ஒன்று உண்ணாங்க வருகிறா. என்ன அது? வெயிலில் போய் அலைந்து ஒழிச்சப்பாடு வேர்வையும் அழுக்கும் நம்ம உடலை சேர்த்து கொள்கிறது. ஆனால் அந்த படிப்பு, பதவி, பணம் இது எல்லாம் சேர 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 மனசுக்குள்ளே சில கழிப்புகளை சேர்க்கிறது. என் உள்ளத்துக்குள்ளே ஏதோ ஒரு குறையை அது சேர்த்து கொண்டே இருக்கு. அதை கழுவுவதற்கு எனக்கு ஒன்றும் தெரியல. அது எப்படி கழுவுறது? நான் ஐயா சொல்றீங்க கேட்டது என்ன இல்லையா கழுவுறேன் அப்படின்னா, இதுக்கு இந்த சோப்பு போடுங்க, அதுக்கு அந்த சோப்பு போடுங்க. வெளியே புறத்தில் இருக்கிறது கழுவிடலாம். அகத்தை இருக்கிற அழுக்குக்கு எப்படி கழுவுறது? அகத்தை இருக்கிற அளவுக்கு எங்கே போய் கழுவணும்? கோவிலுக்குள்ள போகணும். போய் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்து தாயை பார்த்து ஒரு கண்ணீரை வடித்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி மனதுக்குள்ளே கொஞ்ச நேரம் அழுது பாருங்க. உன்னை நீ எனக்கு தா, தராமல் ஒழித்து என்ன விளையாட்டுனா ஒரு கவிஞன். நீ என்ன நீ என்னை காட்டவே மாட்டேங்கிற, காட்டாமல் நீ ஒழிச்சுக்கிட்டு விளையாடுற என்ன விஷயம் அப்படின்னு. சில ஆட்கள் கோவிலுக்குள்ளே போய் உட்கார்ந்து ஒருபாடு மூளையில் உட்கார்ந்து அழுகுறான். அப்படியே கண்ணீர் வாயப்பட்டுக்கிட்டு, என்ன பாவம் நான் பண்ணேன், என்ன தவறு செஞ்சுட்டேன் நான், ஏன் என்னை இப்படி சொல்லிக்கிறேன். மனைவி நல்ல பிள்ளை, 4 நாளைக்கு முன்னாடி கீழே விழுந்துட்டா, அவளை வைத்தியம் பார்க்க கூட என் கையில் காசு இல்லை, நான் எங்கே போவேன், என்ன பாவம் செஞ்சு, ஏன் என்னை இப்படி சோதிக்கிற நீ என்று என் பக்கத்து வீட்டுக்காரன் போய் நான் கேட்டா அவன் என்னை ஏளனமாக பார்க்க, உனக்கு இருக்கிற கல்யாணம், உனக்கு இருக்கிற வாழ்க்கைதான். என் சொந்தக்காரர்கிட்ட போய் சேர்த்தா அப்புறம் பொண்ணு கொடுத்தது தப்பு, நீ பிழைச்ச பிழைப்பு தப்புடாருன்னா நான் அப்புறம் யார்கிட்ட தான் போய் அழ முடியும்? ஒரு பொருள்கிட்ட போய் முன்னாடி அழகும் இல்லையா? அந்த அழுது என் மனத்தில் இருக்கிற கவலைகளை எல்லாம் போக்கி கழுவுவதற்கு அந்த கழுவுவதை தேடுறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, அகந்தை கிழங்கி அகழ்ந்து எடுக்கும் தொழும்பர் உல கோயிலுக்கு ஏற்றும் விளக்குறாங்க. மீனாட்சியை பார்த்து சொல்றாரு அவரு குமரகுருபரார், அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் தொழும்பர் அடிமைகள், இறைவனை பார்த்து அவரை வாங்க வேண்டிய அடிமைகள். அவன் என்ன செய்யறான்னா மெல்ல மெல்ல நாளாக நாளாக அவருக்குள்ளே வளர்ந்திருக்கிற அகந்தை இருக்கு பாருங்க. எதனால? படிப்புனாலே, பதவியினாலே, பணத்தினாலே, அதிகாரத்தினாலே, அதிகாரத்திமிழ் அப்படின்னா இல்லையா, அதெல்லாம் சேர்ந்ததுனாலே அவனுக்குள் ஏற்பட்டிருக்கிற மனக்கழிவு இருக்கு பாருங்க, மன அழுக்கு, அதை அகழ்ந்து எடுக்கின்ற தொழும்பரான அப்படிப்பட்ட தொழும்பர்கள் உள்ளத்திலே ஏற்றுகிற விளக்கு ஞான விளக்கு யாரு? மீனாட்சி. அப்போ அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் கொழும்பர் உல கோயிலுக்கு ஏற்றும் விளக்கு அவன். அது மட்டும் இல்லை, எரிதரங்கம் புவனம் கடந்து நின்ற ஒருவர். இந்த உலகம் இருக்கே, உலகத்தை கடல்கள் சூழ்ந்திருக்கின்றன. எரிதரங்கம்னா
அலை எரிகிற கடல்கள், அந்த கடல்களால் சூழப்பட்டிருக்கிற இந்த உலகம் இருக்கே, அந்த உலகத்தில் எரிதரங்கம் சூழ்ந்த புவனம் கடந்து நின்ற ஒருவர், இந்த உலகத்தை விட்டதற்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒருவர். ஏன் அவர் இங்கும் இருக்கிறார், அவர் தூணிலும் இருக்கிறார், துருவில் இருக்கிறார், உங்களிலும் இருக்கிறார், என்னிலும் இருக்கிறார், நீக்கவர நிறைந்திருக்கிறார், அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்திருக்கிறார். எல்லா இடங்களிலும் அவர் இருக்கிறார், அவர் இல்லாத இடம் அல்ல. ஆனாலும் அவன் வானவெளிகளில் நின்று கொண்டு எரிதரங்கும் புவனம் உடுத்துகின்ற ஒருவன் அவன் என்ன செய்யறான்னா, தன்னுடைய உள்ளத்திலே அழகு ஒழுகை எழுதி பார்க்கும் உயிர் ஓவியமா. மீனாட்சியை பற்றி சொல்றாரு, இறைவன் சிவபெருமான வானவெளியில் நின்று கொண்டு தன்னுடைய உள்ளத்துக்குள்ளே எழுதி பார்க்கும், அழகு ஒழுகை எழுதி பார்க்கும் ஒரு சித்திரம் தீட்டுகிறார். அந்த சித்திரம் இருக்கிறது, அது உயிர் ஓவியமாகிய சித்திரம். குழந்தையை போயிட்டு எத்தனை தடவை படம் எடுக்கிறோம் நம்ம பிள்ளைகள், அது பொம்பளை பிள்ளைகளாக பிறந்துருச்சுன்னா ஒவ்வொரு வயசுக்கும் ஒரு தடவை, அது ஏஜுக்கு வரும்போது பார்த்தா பிரமாதமாக படம் எடுத்து, அது தமிழ்நாட்டிலாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இப்போலாம் மாறி போயிடுச்சு, இந்த தாளம்பூ சடை போட்டு அதை கண்ணாடியில் பின்னாடி தெரியுற மாதிரி வச்சு முன்னாடி இந்த பிள்ளைங்க முன்னாடி அதுக்கு ஒரு படத்தை எடுத்து வீட்டில் பிரமாதம் போட்டு, தாய் அவன் தகப்பன் சொன்னா, ஏமா இதெல்லாம் எடுக்கணும்னா சும்மா உனக்கும் மாட்டாளுக்கும் ஒன்றுமே தெரியாது, உங்கள் குடும்பமே ஒழுங்கு நாயக்காக குடும்பம். அந்த நேரம் அவனை வாங்கிட்டு அப்படி போட்டு படம் எடுத்து வச்சு பிரமாத அழகு பார்க்குற காட்சி இருக்கு பாருங்க. இது நம்ம வாழை பார்க்குற போது நமக்கே சில நாளைக்கு போயிட்டான் கண்ணாடிக்கு முன்னாடி சீவிரம், நம்ம என்ன சாதாரணமாக சீவிரம், முடி இல்லாத ஆளுகளே வேதனை வேலை, முடி இருக்கிற அரைக்குறையாக இருக்கிற ஆளுக போயிட்டு கண்ணாடி அப்படி பார்த்தியே, இந்த மீசியை நீர் விடுற ஆள் இருக்காங்க அப்படியே ஒருத்தர். அப்புறம் அந்த கும்பல் அங்கே நின்று செய்யுது, உனக்குமே ஒரு மீசை ஒரு கிடையாது போயாகிட்டு இதை போய் தடவிக்கிட்டு இருக்குது நீ அப்படின்னு அந்த கும்பலை கேள்வி பண்ண. ஆனாலும் நம்ம போய் கண்ணாடி முன்னாடி நின்று நம்முடைய அழகை பார்க்குறோம் இல்லையா. சிவபெருமானுக்கும் மீனாட்சி அழகு பார்க்கிற ஆசை வந்துருக்கு. ஆனால் அவன் என்ன செய்தாலும் உயர போய் அமர்ந்து கொண்டு அழகு ஒழுகு எழுதி பார்க்கும் உயிர் ஓவியம் தான், அவன் உயிர் ஓவியம். ஏன்னா அழகென்றால் முருகனை, முருகு என்றாலே அழகுன்னு பொருள். அழகு இங்கெங்கே இருக்கிறதோ, ஏன் இந்த மாலை நேரத்து வானம் அது இருக்கிற காட்சியை பாருங்க, எத்தனை வண்ணங்கள் எத்தனை வண்ணங்கள். இயற்கை காட்சியை இவ்வளவு அழகாக இருக்கும் என்றால் உங்களையும் என்னையும் படைத்து ஆட்சி படைக்கிற ஒரு பெண் இருக்கிறாளே, அவள் எத்தனை அழகாக இருப்பாள். அது மட்டும் இல்லை, அவரவர் அவருடைய தாயை திரும்பி பாருங்க. உலகத்திலே அழகானவள் யாரு? அவள் பெற்ற தாய் தான். துவக்கத்தில் மனைவி ரொம்ப அழகா இருப்பாள் எல்லாருக்கும். அப்புறம் போக போக என்னமோ என் தலையில சிக்கிக்கிட்டீங்க, எனக்குன்னு வந்து வாய்ச்சது இருக்கே அப்படின்னு இவன் சொல்ல மாட்டான். சொன்னாலும் அது விற்பாடு அங்க கதை கண்டலாயிடும். அந்தமா மொத்தமா சொல்லும், ஆயா வா உட்காரு, என்ன என் தலையெழுத்து இருந்து உங்ககிட்ட வந்து நான் இந்த பாடுபடணும்னு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் திரும்ப சொல்லுவோம், என்னம்மா என்கிட்ட வந்து என்னம்மா நீ கெட்டு போனேன் இருக்கேன் இருக்கையா இருக்கேன். நமக்கே நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கு பார்க்குறோம் இல்லையா, இளமையில் அவளை பார்த்து பாருங்க. ஆனால் வயது ஏற 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 அவளையே பார்க்குற போது இவள் இல்லாமல் நான் இல்லை. என்னுடைய ஒவ்வொரு அசைவுகளிலும் இவள் இளமை எனக்கு கொடுத்திருக்கிறார், அவளுடைய அறிவையும் எனக்கே கொடுத்திருக்கிறார், எனக்கு எத்தனை துணையாக இருந்திருக்கிறார், என் துயர நேரங்களில் எனக்கு எத்தனையாக உதவியாக இருக்கிறார். இவள் இல்லாமல் நான் இயங்க முடியாது. முதுமையில் வந்து அது தெரியுது. மனைவி பக்கத்தில் பார்த்து இது மட்டும் இருந்தால் போது எனக்கு. அவள் ஒரு காலத்தில் அவளுக்கு மனசில் திட்டினான், சனி
தெரியுது. அவளும் நம்மளே முதுமையாக பாடு ஏமா, ஏய் டேய் ஓ வா அப்படின்னு ஆளு முதுகில் வந்து பாடு பாருங்க ஏமா ஏய் அத்தா அப்படின்னா அந்தம்மாவும் ஓ வாயா உட்காரு. மரியாதையெல்லாம் போயிடுச்சு. எத்தனை அவனை பார்க்கிற போதே அழகு கொப்பளிக்கிற மேனி எல்லாம் தெரிஞ்சிச்சா, ஆனாலும் அழகு ஆக தெரிகிறார். இறைவன் அவருடைய வடிவத்தை தாயே, ஏன்னா அவரையே எழுதி பார்க்கிறார். எழுதி பார்க்கிறவதான் அவர் சொல்றாரு உயிர் ஓவியம் அப்படின்னா. வேதங்கள் உபதேசித்துக்கள் என்ன சொல்றது, தமிழ் இலக்கியங்கள் என்ன சொல்றது அப்படின்னா, இறைவன் ஒருவன் உண்டு, அவனுக்கு பல பெயர்கள் உண்டு. ஞானிகள் அவனை பல பெயர்களை அழைக்கிறார்கள். மானுடர்கள் தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வேறுபாடுகளை மறக்க வேண்டும், நமக்குள்ள இருக்கின்ற வித்தியாசங்களை மறக்க வேண்டும். எப்போது நாம் பற்றியெல்லாம் தொடர்ந்து போகிறோமோ, இவற்றையெல்லாம் விட்டு விலை விடுகிறோமோ, அப்போது அவனை சார்ந்தவர்களாக நாம் மாறுகிறோம். நாம் நமக்குள்ள இருக்கிற வேறுபாடுகளை வளர்த்துக் கொள்வதனால்தான் இறைவனை பற்றி சிந்தனையில் பலருக்கும் கேள்விகள் எழுகின்றன, வினாக்கள் தோன்றுகின்றன. ஒரு பொருள் இருக்கிறது, அதை நாம் அர்ச்சிக்க வேண்டும், வணங்க வேண்டும். அதனால் எங்கே போனாலும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும் சரி. நான் ஒரு காலத்தில் 1980களில் மதுரையில் தமிழ்நாட்டில் குமுதம் பத்திரிகை ஒரு மாதத்தில் ஒரு முக்கியமான நபர் அந்த மாத குமுதத்தை தயாரிக்கிறதுன்னு ஒரு கணக்கு போட்டாங்க. அப்படி தயாரிக்க ஆரம்பித்த போது எனக்கும் அதை கொடுத்தாங்க, குமுதத்தை தயாரிக்கணும். அட்டப்படத்தில் யார் தயாரிக்கிறாங்களோ அவங்க குடும்பத்து படத்தை போடுவாங்க. அது ஒரு பெரிய பெருமை. ஏராளமான ஆட்கள் போட்டாங்க. எனக்கு கொடுத்த போது சொன்னேன், அந்த 10 தயாரிக்க கொடுத்து சொன்னவங்ககிட்ட ஏன் படம் வரக்கூடாது, நான் மதுரைக்காரன், எங்கள் மீனாட்சி திருக்கோயில் படம் தான் வரணும், ஒன்று மீனாட்சி படம் வரணும், இல்லை திருக்கோயில் படத்தை போடணும். அவர் அண்ணாமலைன்னு அப்போ ஆசிரியர் இருந்தார், அவர் அதனால் கூப்பிடியா அப்படின்ட்டார். நேரம் போனேன். போனோடனே ஐயா பழக்கம் இல்லை, நாங்கள் உயிருள்ள மனிதர்களை தான் அவர் சொல்றது எனக்கு படுகோவம் வந்துருச்சு. உயிருள்ள மனிதர்களை தான் போடுவோம், கட்டடங்களை போடுறதில்லை அப்படின்னா. அங்கே நாங்கள் உயிரே இருக்கு, அந்த உயிரை வச்சு தாங்க நாங்களே பிழைச்சிக்கிட்டு இருக்கோம். எங்கள் மதுரைனா மீனாட்சி தான் அடையாளம். போடுவதாக இருந்தால் போடுங்க, இல்லைன்னா ஏன் படம் வர வேண்டாம், நீங்கள் ஏற எதையும் போட்டுருங்க. இல்லைப்பா அது நாங்கள் வழக்கம் அப்படி இல்லைன்னா, என்ன வழக்கமாக இருந்தாலும் சரி மீனாட்சி படம் போடுவீங்களாம். இப்போ அவர் கேட்டார் என்னை அவ்வளவுத்துக்கு அப்படின்னா. காரணம் இருக்குங்க, ராஸ் பீட்டர்னு ஒருத்தர் இருந்தான் 1818களில். அவன் பேர் வெள்ளக்காரன், லண்டன்லேருந்து வந்தாள், கலெக்டரு ராஸ் பீட்டர் அவன் பேர். அவன்